வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிசிக்ஸ்ல ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதுதான் பவர், அதாவது சக்தி. கேட்கறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள ஒரு ரொம்ப சிம்பிளான அழகான ஒரு ரகசியம் இருக்கு. வாங்க அது என்னன்னு கண்டுபிடிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்பிரிண்டர், ஒரு பெரிய காற்றாலை, ஒரு ஃபயர் ஹோஸ், அப்புறம் ஒரு லைட் பல்ப். இது எல்லாத்துக்கும் பொதுவா என்ன இருக்கும்? ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாம இருக்குல்ல? ஆனா நம்புங்க, இந்த விளக்கத்தோட கடைசியில இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு சூப்பரான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. சரி, முதல்ல சக்தி அதாவது பவர்னா என்னன்னு அதோட பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்கூல் புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பவர்னா என்னன்னு இந்த மாதிரி டெக்னிக்கலா தான் சொல்லியிருப்பாங்க. இது கரெக்ட் தான், தப்பில்ல. ஆனா இதை இன்னும் சிம்பிளா, ஈஸியா மனசுல பதிகிற மாதிரி புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் வழி இருக்கு. அது என்னன்னா, நாம இப்ப பார்க்க போற ஒரு அனாலாஜி தான். இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த முழு டாபிக்குமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சக்தி அதாவது பவர் அப்படிங்கிறது ஒரு முயற்சியும் ஒரு ஓட்டமும் சேர்ந்தது தான். அதாவது பவர்ஸ் ஈக்குவல் டு எஃபர்ட் எக்ஸ் ஃப்ளோ. இந்த ஒரு சிம்பிள் ஐடியாவை வச்சு பிசிக்ஸ்ல வர்ற பல வித்தியாசமான சிஸ்டம்ஸ்ல பவர் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த எஃபர்ட் ஃப்ளோ ஐடியாவை நிஜத்துல எப்படி பார்க்கறது? முதல்ல நகரக்கூடிய பொருள்கள்ல இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்மகிட்ட ரெண்டு விதமான மூமெண்ட் இருக்கு. ஒன்னு லீனியர் மோஷன், அதாவது ஒரு பொருளை நேரா தள்ளிட்டு போற மாதிரி. இன்னொன்னு ரொட்டேஷனல் மோஷன், ஒரு வீல் சுத்துற மாதிரி. இப்போ இந்த நேர்கோட்டு இயக்கத்தை எடுத்துக்கலாம். இங்க பவருக்கான ஃபார்முலா P = F × V. இதுல F அதாவது ஃபோர்ஸ், நாம ஒரு பொருளை தள்ளுறதுக்கு கொடுக்கிற அந்த விசை. அதுதான் நம்மளோட முயற்சி, அதாவது எஃபர்ட். அந்த பொருள் எவ்வளோ வேகமா போகுது, அதாவது வெலாசிட்டி V, அதுதான் ஓட்டம், அதாவது ஃப்ளோ. பாத்தீங்களா, எஃபர்ட் இன்டு ஃப்ளோ அப்படியே பொருந்துது. சுத்துற பொருள்களுக்கும் இதே கதை தான். இங்க ஃபார்முலா P = T × ஒமேகா. இதுல T அதாவது டார்க், ஒரு பொருளை சுத்துறதுக்கு நாம கொடுக்கிற அந்த திருப்பு விசை, அதுதான் நம்ம முயற்சி. அது எவ்வளோ வேகமா சுத்துது, அதாவது ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா, அதுதான் ஓட்டம். மறுபடியும் அதே பேட்டர்ன் தான். இங்க பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கு. லீனியர் ஆகட்டும், ரொட்டேஷனல் ஆகட்டும், ரெண்டுலயுமே ஒரு முயற்சி இருக்கு, ஒரு ஓட்டம் இருக்கு. சோ விஷயம் ஒண்ணுதான், ஆனா அது வெளிப்படுற விதம் தான் வேற. ஓகே, இந்த ஐடியா வெறும் நகர்ற பொருள்களுக்கு மட்டும்தானா? இல்லவேளை தண்ணி மாதிரி திரவங்கள்லையும் கரண்ட் மாதிரி விஷயங்கள்லையும் கூட இதே பேட்டர்ன் இருக்கு? எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு பைப்ல தண்ணி போறத யோசிச்சு பாருங்க. இங்க தண்ணிய முன்னாடி தள்ளுற அந்த பிரஷர் P இருக்குல்ல, அதுதான் நம்மளோட முயற்சி. ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தண்ணி வெளியே வருது, அதாவது ஃப்ளோ ரேட் Q, அதுதான் ஓட்டம். மறுபடியும் பாருங்க, எஃபர்ட் இன்டு ஃப்ளோ. இப்போ இந்த புதிரோட கடைசி பீஸ் எலக்ட்ரிசிட்டி. கரண்ட்ல எலக்ட்ரான்ஸை தள்ளுற அந்த வோல்டேஜ் V தான் நம்ம முயற்சி. ஒரு செகண்டுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் பாயுது, அதாவது கரண்ட் I, அதுதான் ஓட்டம். அடடா, எவ்வளோ அழகா அதே பேட்டர்ன்ல இதுவும் செட் ஆகுது பாத்தீங்களா? இப்போ உங்களுக்கு அந்த கனெக்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம பார்த்த இந்த 4 ஃபார்முலாவும் வேற வேற விஷயங்கள் கிடையாது. அது எல்லாமே ஒரே அடிப்படை வடிவத்தோட வேற வேற முகங்கள் தான். சரி, இவ்ளோ நேரம் தியரியா பார்த்துட்டோம். இப்போ ஒரு நிஜமான கணக்கு போட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம சோர்ஸ் நோட்ஸ்ல இருந்து இந்த உதாரணத்தை எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, ஒரு பொருள் இருக்கு, அது மேல 2 எதிரெதிர் திசையில ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. அது ஒரு குறிப்பிட்ட வேகத்திலையும் போயிட்டு இருக்கு. இப்போ இதோட பவரை நாம கணக்கு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நெட் ஃபோர்ஸ், அதாவது மொத்த விசையை கண்டுபிடிக்கணும். முன்னாடி 200 நியூட்டன், பின்னாடி 50 நியூட்டன் இழுக்குது. அப்போ 200 - 50 நமக்கு 150 நியூட்டன் கிடைக்குது. சரி, அடுத்தது வெலாசிட்டி, அதாவது வேகம். அது செகண்டுக்கு 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபார்முலால போட வேண்டியதுதான். பவர் = ஃபோர்ஸ் வெலாசிட்டி, அதாவது 150 × 10. சிம்பிள், 1500 வாட்ஸ். 1500 வாட்ஸ். இதை நாம இன்னும் சிம்பிளா 1.5 கிலோவாட்னு சொல்லலாம். அவ்வளவுதான். அந்த பொருளை நகர்த்துறதுக்கு தேவையான பவர் இதுதான். ஓகே, இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த முழு அனாலிசிஸோட முக்கியமான டேக்அவே என்னன்னு பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க, இதுதான் எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லுது. லீனியர் மோஷன், ரொட்டேஷன், ஹைட்ராலிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாத்துலயுமே பவர்ங்கிறது ஒரு முயற்சி காம்போனன்ட்டும் ஒரு ஓட்ட காம்போனன்ட்டும் சேர்ந்தது தான். இதுதான் நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதனால இனிமே நீங்க இந்த ஃபார்முலாஸை பார்க்கும்போது அதை தனித்தனியா மனப்பாடம் பண்ணாதீங்க. இது எல்லாமே ஒரே அடிப்படை உண்மையை சொல்றதுக்கான வேற வேற பாஷங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பகுப்பாய்வை ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பவருங்கிறது எப்போதுமே ஒரு முயற்சியையும் ஓட்டத்தையும் பெருக்கிறது தானா? பிசிக்ஸை தாண்டி பொருளாதாரம்,
பயாலஜி இல்ல நம்மளோட டெய்லி லைஃப்ல கூட இந்த பேட்டர்னை நீங்க வேற எங்கெல்லாம் பார்க்கறீங்க? யோசிச்சு பாருங்க. கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.